வெல்கம் டு சிண்டு பேபி குயின் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான காட்டுக்குள்ளே ஒரு அம்மா குருவி இருந்துச்சான். அந்த அம்மா குருவிக்கு 2 குட்டியாம். அந்த 2 குட்டியும் இந்த அம்மா குருவி தான் பார்த்துக்கணுமா. அதனால் அந்த அம்மா குருவி சொல்லிச்சான், பசங்களாம் நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன்னு. அதுக்கு அந்த குட்டி குருவிங்க, அம்மா எங்களுக்கு ஆப்பிள் எடுத்துன்னு வான்னு சொல்லிச்சு. சரி குட்டிங்களா, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கே ஜாக்கிரதையாக இருங்க சொல்லிச்சான். அதுக்கு அந்த குட்டி, நாங்கள் இங்கே இருக்கோம்மா, நீ போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிச்சான். அப்போது அந்த அம்மா பறவை, சரி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருங்க சொல்லிட்டு பறந்து போச்சான். அது தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது எங்கேயுமே கிடைக்கலையா. அப்புறம் அங்கே ஒரு தூரத்தில் அழிஞ்சு தானியம் கிடச்சிச்சான். அந்த தானியத்தை எடுத்துகிட்டு பசங்க கிட்ட ஆப்பிளையும் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா 2 காக்காங்க வந்துச்சான். ஒரு அப்பா காக்கா, ஒரு அம்மா காக்கா. அவங்க 2 பேரும் வந்து, ஏன் குழந்தையும் ஆப்பிள் கேட்டுச்சு, நாங்கள் அங்கே இங்கே பார்த்து எங்கேயும் கிடைக்கல, உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்பிள் என் குழந்தைக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த குருவி, என் குழந்தைய கேட்டாங்கன்னு தான் இதை தேடி எடுத்துகிட்டு வந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துச்சான். அதுக்கு அந்த காக்கா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா குருவி வேறு தானியத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துச்சான். பசங்க, அம்மா எங்கம்மா ஆப்பிள்னு கேட்டதுக்கு, பசங்களா ஆப்பிள் இன்னைக்கு இல்லை, நீங்கள் தானியத்தை மட்டும் சாப்பிடுங்க, நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சான். மறாத நாள் பார்த்தாக்கா வெறும் புயல் மழை வர மாதிரி இருந்துச்சான். அதுக்கு பசங்க வந்துட்டு, எங்களுக்கு ஆப்பிள் தான் வேணும்னு கேட்டதால, சரி பசங்களா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு ஆப்பிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நான் அந்த அம்மா பறவை பறந்து போகும்போது புயல் காற்று மழைன்னு ரொம்ப ஜோராக வீசிச்சான். அப்போ அந்த அம்மா பறவை பறக்க முடியாதோ, அதால் முடியவே இல்லையா. அப்போது பறந்து போய் ஒரு கல் மேலே இடித்து அது கீழே விழுந்து இறந்துடுதான். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைப்புறா வந்து அது இறந்துடுறத பார்த்துட்டு போய் அவங்க குழந்தைகிட்ட, பசங்களாம் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுச்சான். வெளியே வந்தாங்களாம். இந்த மாதிரி உங்கள் அம்மா பறந்து போகும்போது கல்லை இடித்து அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அந்த 2 பசங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த காக்கா வந்துட்டு, பாவம் ரொம்ப நல்லவங்க, நம்ம ஆப்பிள் கிட்டேருந்துக்கும் நம்ம குழந்தைக்காக கொடுத்தாங்க, இப்போ அவங்க பசங்களுக்கு யாரும் இல்லை, என்னங்க நம்ம கூப்பிட்டுன்னு வந்து இங்கே வச்சுக்கலாமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அப்பா காக்காவும், சரி நான் போய் கூப்பிட்டுன்னு வரையிருமா சொல்லிட்டு போய் கூப்பிட்டுச்சான். அதுக்கு அந்த வெள்ளைப்புறாவும் ஒரு கிளியும் இருந்துச்சான். அவங்க என்ன சொன்னாங்களா, பாவம் இந்த பசங்க இப்போ எங்கே போவோம், யார்கிட்ட போவோம் தெரியலையேன்னு சொன்னதுக்கு அந்த காக்கா, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு 2 பசங்களையும், பசங்களா நீங்கள் எங்கள் கூட வர்றீங்களா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அதுக்கு அந்த 2 பசங்களும், எங்கள் அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு சரி வாங்கன்னு சொல்லி 2 பேரும் முதுகு மேலே வச்சுக்கின்னு பறந்து போச்சான். போய் வீட்டில் அப்புறம் இருந்துட்டு தானியத்தை கொடுத்தாங்களாம் சாப்பிட சொல்லி. அதுக்கு அந்த அம்மா காக்கா சொல்லிச்சான், பசங்களாம் நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, இனிமேல் நாங்கள் இருக்கிறோம் சொல்லிவிட்டு அந்த தானியத்தை சாப்பிட வச்சுட்டு படுக்க வச்சுட்டாங்களாம். அதுக்கு அந்த 2 குருவிக்கும் தூக்கமே வரலையாம். அதற்கெல்லாம் தன்னோட அம்மா பற்றியே ஞாபகம் இருந்துச்சான். அந்த காக்கா என்ன சொல்லிச்சு, அதுக்கு, நீங்கள் பசங்களாம் அழுகாதீங்க, உங்களுக்கு இனிமேல் நாங்கள் இருக்கிறோம், எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க, நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பறவைகளும் காலையிலேயே எழுந்துச்சி வெளியே போய் தன்னுடைய அம்மா ஞாபகத்திலே போய் பறந்துட்டு வந்து அந்த காக்கா கூட்டுக்குள்ளே வந்துட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா காக்கா சொல்லிச்சான், குட்டிங்க பசங்களாம் இனிமேல் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, ஏதாச்சும் வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு அந்த 2 குட்டி பசங்க சொன்னாங்களாம். அந்த குட்டி பறவை சொன்னதால் அந்த அம்மா காக்கா, என்னங்க எங்களுக்கு உணவு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிச்சான். அதுக்கு சரிம்மா, நான் நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த 2 குட்டிங்களும் கூப்பிட்டுக்கின்னு போய் பார்த்துச்சான். அது வந்து கழுகு கூட. அந்த கழுகு கூடையில் தான் நிறைய தானியங்களை மறைச்சி வச்சுருக்கான். அப்போது அந்த காக்காவுடைய குட்டி
அம்மா எங்கள் அப்பா இன்னும் ஆளே வரல அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கவலைப்படாதப்பா, அப்பா வந்து தானியத்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு அம்மா சொல்லிச்சான். அதுக்கு அப்பா காக்கா இங்கே இருக்காதீங்க, அந்த கழுகு பார்த்தா நம்மள ஏதாச்சும் பண்ணிடும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குட்டிங்களும் சரிங்க வந்துடுங்க சொல்லிட்டு போயிடுச்சுங்களாம். அப்போ இந்த அப்பா காக்கா எப்படியாச்சும் இந்த கழுகுக்கு தெரியாத தானியங்களை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சான். இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அம்மா காக்கா சார் கேட்டுச்சான் ஏதோ அப்பா காக்கான்னு. அதுக்கு அப்பா காக்கா வரேன்னு சொன்னாருன்னதுக்கு அந்த காக்கா வந்து கன்னத்தில் தடவி கொடுத்துட்டு நீங்கள் இனிமேல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்துச்சான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா காக்கா அந்த கழுகுக்கு தெரியாத தானியங்களை திருடிட்டு வந்துடுச்சான். வந்து அந்த பசங்களுக்கு கொடுத்தாங்களாம். அந்த பசங்களும் சாப்பிடுமா சாப்பிடுங்க அப்படின்னு அப்பா காக்கா சொல்லிச்சான். அதுக்கு அந்த பசங்களும் சரி நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு எங்களால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைங்க 2 பேரும் என்ன பண்ணுச்சிங்கன்னா பறந்து அவங்களோட தன்னுடைய வீட்டுக்கே போயிட்டாங்களாம். அங்கே போயிட்டு அந்த அம்மாவுடைய ஞாபகம் வந்துச்சான். அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது காக்கா அம்மா சொல்லிச்சான் ஏன் இந்த பசங்க சொல்கிற பேச்சை கேட்காத போயிட்டாங்கன்னு. அப்போ இந்த குட்டி பறவையோட கனவில் அவங்க அம்மா வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சொல்லுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம். அப்போ அந்த குட்டி பறவை அம்மா நீங்கள் எப்பயுமே எங்கள் கூட தான் இருக்கிறீங்க, எங்களுக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பட்டு நீடு இதுக்கு மேலே நாங்கள் கவலைப்பட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தானியத்தை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டாங்களாம். அப்போ வந்துட்டு அந்த அம்மா காக்கா இருக்குதே அதுக்கு வந்துட்டு இவங்க போயிந்தே மனசு பேஜாராயிடுச்சான். அதனால அப்பா காக்காவையும் குட்டியும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போதே அந்த கழுகு இருக்குதே அதோட வீட்டுக்கிட்ட போயிருந்து அவங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா காக்கா வந்துட்டு அழுந்துட்டு உங்களை பார்க்குறதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரன் குழந்தைய வந்தாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே இருந்துச்சான். அந்த கழுகு இருக்குதே அந்த வீட்டுக்கிட்ட தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுந்துட்டு பசங்களா நீங்கள் எங்கள் கூடயே வந்துடுங்க, இனிமேல் நம்மளுக்கு உங்களுக்கு நான் எனக்கு நீங்கள் இனிமேல் நம்ம ஒற்றுமை ஒன்றா வாழலாம். ஒரு அம்மா இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.